ஏன் அனில் போட்டோ போடுறாங்க, எதுக்கு ஆமை போட்டோ போடுறாங்க எனக்கே புரியாது. எதுக்குடா டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? டெக்னாலஜி எங்கேயோ போயின்னு இருக்கு, நீங்க இப்பதான் அனில் ஆமைக்கே வந்திருக்கீங்க. ஹலோ யாரா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இல்லையா? அது மட்டும் இல்ல சார், இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இல்ல அது கண்டிப்பா அவங்களுடைய ஆர்வம் தெரியுது. கண்டிப்பா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது தளபதி தான் சொல்லணும். தளபதி நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். தளபதி எப்ப சொல்றாரோ அப்போ ஆடியோ லான்ச். நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. போய் சொன்னோ ரைட்ரா வரடா. இது 6 மாசத்துக்கு மேல சொல்லிக்கலாம்ல. 6 மாசத்துக்கு மேல சொல்லிருந்தா பேசாம போயிருப்பல்ல. அப்புறம் ட்ரெய்லர்ல திரிஷாவே காமிக்கல, உங்க மேல என்ன கோவம் இருக்கு? திரிஷா இந்த படத்துல இருக்காங்களா தெரியல. அது அது இருந்தாங்கன்னா நீங்க பாப்பீங்க. இருந்தா நல்லதா இருக்கும். ஒருவேளை இருக்குமோ? படம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, முடிஞ்சிடுச்சா படம்? அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்டு படம் கோட்டு. அப்படி முடிஞ்சிடும் படம். ஸ்கிரீன் பிளே எக்ஸ்ட்ராடினரி. ஒரு சீன் கூட நீங்க நவர மாட்டீங்க, கண் ஃபுல்லா அங்கேயே இருக்கும். தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா. ஐயோ லேகா இருக்க போகுது, ஸ்லோவா போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அது 3 ஹவர்ஸ்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். பயப்படாதீங்க சார். கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும் ஃபிலிம். எந்த இடத்துலயும் வந்து ரொம்ப ஸ்லோவா டயலாக் மியூசிக் இல்லாம வெறும் டிஏல பார்க்கும் போதே, அது ஒரு ரீல் பார்க்கும் போதே அவ்வளவு ஃபாஸ்டா போகுது. எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும் பகவான வேண்டிக்கோ. ஏதாவது ஒரு 1 or 2 பிளேசஸ்ல வந்து யூ மைட் ஃபீல் தட் ஸ்லோவா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றதுக்கு முன்னாடி அது டேக் ஆஃப் ஆயிடும். பயங்கரமா டேக் ஆஃப் ஆகும். ஆகணும்டா, ஆகணும். சில நான் நினைச்ச மாதிரி வரல. தெரியுமே, பின்னால இருக்கிற இவங்க குறி பார்க்காமலேயே பின்னால சுற்றுவாங்கன்னு. விஜய் ரசிகர்களுக்கு நான் மனமாரி தான் சொன்னது. ஏன்னா எனக்கு விஜய் உளுண்டுலன்னு தெரியும். அவங்க அப்பா படம் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த சீனில் நான் சொல்கிற ஒரு டயலாகு அது கட் பண்ணாமல் வந்ததுன்னா தியேட்டர் அதிரும் கிளாப்ஸில். அது நடக்கும். நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் 1000 crores அடிக்கிற படமா தமிழ் படமா இருக்குமா? கோட் கன்ஃபார்ம். யோ நான் முன்னேறனே இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? இன்ட்ரோடக்ஷனுக்கு ஃபிளாட் அப்படி ஊந்துருவாங்க, வெறி ஆயிடும். படம் ஃபுல்லா ஷூட்டிங் எல்லாம் போய் நடிச்ச எனக்கு வந்துட்டு சார் இது சொல்லவே இல்லையே அப்படி ஆயிடுச்சு. ஓகே, இந்த பசங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. நீங்க கண்டி அது கேட்டீங்க, செலுத்திடுவீங்க. அவசியம் கேக்குறேன்பா. ப்ளூபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமேசிங்கான ஒரு மேட்டர் இருக்கு. அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லக்கூடாது. அது வந்து மௌன விரதம். ஒரு மாசான ஒரு டச்சிங்கான ஒரு. அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார். இப்போ விஜய் சாருக்கு மொத்தம் எத்தனை ரோல் இருக்கு? ஃபாதர் சன் ரோல் பாக்குறோம், டிஏஜிங் லுக் பாக்குறோம். சோ டோட்டலா விஜய் சாருக்கு இப்போ படத்துல எத்தனை ரோல் இருக்கு? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே. அதனால தான் அப்டேட்டே கொடுக்காம வச்சிருக்கோம். ஏன்னா we don't want to spoil any surprises in the film. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. ஃபாதர் சன்னா ஷோரா? அப்படிதான் நாங்க நினைக்கிறோம் ட்ரைலர் பார்த்ததுல இருந்து. புரியலடா? எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இருந்தாலும் புரியாது. நாசமா போச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பிளஸ் வந்து அந்த கேமியோஸ் அப்படிங்கிறது நாங்க கேள்வி போடுறோம். பட் நாங்க நிறைய வச்சிருக்கோம் உள்ள. சரக்கு உள்ள இருக்குது. நாங்க 5ஆம் தேதி பார்த்தோம். இருக்கு இல்ல இருக்கு. ஐயோ இல்ல இருக்கு.
அவன் இருக்குங்கிறா நீ இல்லைங்கிற இருக்கா இல்லையா அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். விஜயகாந்த் சார் பத்தி நீங்களே ஆரம்பிச்சதுனால அதை அப்படியே கொஞ்சம் கேட்டு கடந்துடலாம். விஜயகாந்த் சார் பண்ணலாங்கிற ஐடியா வந்து உங்களோட ஐடியா தானே அது? ஏன் ஐடியா தான். ஆக்ஷன் விஜயகாந்தா இல்ல சென்டிமெண்ட் விஜயகாந்தா? ஆக்ஷன் விஜயகாந்த் சார் தான். பட் தேட்டரில் இன்னும் வேற லெவல் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் மேலே. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். பண்ண முடியாத அளவுக்கு பிச்சின்னு போகும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அலறிக்கிட்டே இருப்பாங்க தேட்டரில். வந்து எவ்ரி 2 to 3 minutes ஒரு ஹைப் கிளாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓப்பனிங்கே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். அதை இப்போ நான் சொல்ல முடியாது. ஏப்பா அது என்ன ரகசியமா? அதை எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. படம் ஆரம்பிச்ச 1 minute 60 seconds அதெல்லாம் எனக்கு முடியல, சொல்ல முடியல. அப்படி இருக்கு, துடிக்குது அப்படியே எனக்கு சொல்லணும்னு, ஆனா சொல்ல முடியாது. நீ சொல்ல வேண்டியது சொல்லி, கேட்க வேண்டியது கேட்டு போயிடா. அண்ணன் நம்பிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நீ சொல்ல வேண்டியது சொல்லு பெருசு, சிறு நீ கேட்க வேண்டியதை கேட்க முடியலப்பா தம்பி. துடிக்குது அப்படியே எனக்கு சொல்லணும்னு, ஆனா சொல்ல முடியாது. ஐ மீன் சர்ப்ரைசஸ் டு த கோர். இந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் வந்து தமிழ் சினிமால பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பா அப்படி இருக்கும். டபுள் ஆக்ஷன் தான். அது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல முடியாது இப்போ. அனில் ஆமைவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குதுல்ல. தெரியும் ஓரளவுக்கு. நானே கேட்டிருக்கேன் என்ன அர்த்தம் இருக்கு, ஏன் இப்படி பேசுறாங்க, வாட் இஸ் தி மீனிங்? இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல, 20 வருஷமா இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது எப்பதான் முடியும் யாருக்கு தெரியும்? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஏன் அனில் போட்டோ போடுறாங்க, எதுக்கு ஆமை போட்டோ போடுறாங்க, எனக்கே புரியாது. எதுக்குடா டேய், ஏன்டா இப்படி பண்றீங்க? டெக்னாலஜி எங்கேயோ போயின்னு இருக்கு, நீங்க இப்பதான் அனில் ஆமைக்கே வந்திருக்கீங்க. படம் பார்த்தமா, சிரிச்சமா, ரசிச்சமா, கை தட்டினமா அதோட விட்டுருங்க. அதை விட்டுவிட்டு ரசீது மன்றம் வைக்கிறேன், போஸ்டர் ஓட்டுறேன், ஸ்டார் கட்டுறேன்னு உங்க வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. எல்லாமே சினிமாவா? படம் பாரு, கைதட்டு காசு கொடுப்போ. நாங்க சும்மா நடிப்புங்க, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், டான்ஸ் ஆடுவோம், ஃபைட் பண்ணுவோம். தப்புங்க. எங்களுக்கு சோறு போடுங்க, எங்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க.